அடுத்த நாளே நம்ம ஹீரோஸ் போய் அந்த ஈவெண்ட் நடக்குதோ அந்த இது ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாம் கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறோம். அது கேஷாக செக்கா எப்போ கொடுப்பீங்க, நாங்கள் என்ன பொசிஷனில் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் 3rd பொசிஷனில் தான் இருக்குது சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஹெட்டு வந்து எப்போ வேணால் என்ன வேணால் மாறுறா, நீங்களும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோஸும் பேசிட்டு வராங்க, நம்ம எப்படியாச்சும் அந்த 1 lakh ஜெயிக்கிறோம்னு சொல்லும்போது அவங்க அப்பா கூப்பிட்டு அட்டண்டன்ஸ் எல்லாம் சரியில்லை 3000 தான் அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் ஒரு வாரத்துலேயே டிசைட் பண்ணிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அந்த நிமிஷமே அடுத்த நிமிஷம் ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. அங்கே வந்து அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கும் நம்ம ஹீரோ போய் பேசிட்டுலாம் இருக்கா. நம்ம ஹீரோயின் அதுதான் மெயின் மேட்டர், நீங்கள் அங்கே தான் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸும் போய் உட்காந்துடுறாங்க. எல்லோரும் வந்து பேசிகிட்டுலாம் இருக்காங்க, நம்ம எப்படியாவது அந்த 1 lakh ஜெயிச்சிடணும் அப்படிலாம் சொல்லிட்டு. அப்போ வந்து போலீஸ் வந்துட்டு உங்களுக்கு 10 மணி வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க டைமு, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது இது எலெக்ஷன் டைம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோஸ் வந்து கொஞ்சம் தூரமாக போயிடுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் போய் வண்டியில் வந்து முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் இப்போயே ஒரு முடிவு சொல்லணும், இல்லாட்டி நாங்கள் இங்கேருந்து நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த போலீஸ்னால டாலரேட் பண்ண முடியல, இவங்களை அடித்து உள்ளே தூக்கி போடுறாங்க. அப்போ யாரோ கல் வீசுறதுனால எல்லாரையும் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, கோரா, ஹீரோயின் எல்லாரையும் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கோராவை காப்பாற்ற உள்ளே வரான்.